ஈரோட்டில் பள்ளிக்கு சென்ற +2 மாணவன் சாலையோரம் சடலமாக கிடந்த வழக்கில் சக மாணவர்களை அடித்துக் கொன்றது அம்பலமாகி உள்ளது. சக மாணவிகளுடன் பேசுவதில் ஏற்பட்ட தகராறு, கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? ஈரோடு குமரன்குட்டை செல்வம் நகரைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன ஊழியர் சிவா, இவரது மனைவி சத்யா. இந்த தம்பதியினரின் மகன் 17 வயது ஆதித்யா. புதன்கிழமை காலை வழக்கம் போல் மகனை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற சிவா பள்ளி வாயிலில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். மாலை பள்ளிக்கருகில் சாலையில் மயங்கி கிடந்த ஆதித்யாவை அப்பகுதி பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். காலையில் சீருடையில் பள்ளி வாயிலில் விட்டுச் சென்ற மகன் வேறு உடையில் சடலமாக கிடப்பதைக் கண்டு பெற்றோரும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதனர். போலீசாரின் விசாரணையில் மாணவன் புதன்கிழமை பள்ளிக்கு செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. மேலும் பள்ளி சீருடை இல்லாமல் வேறு உடையை ஆதித்யா அணிந்திருந்தது குறித்து விசாரித்தனர். பள்ளி அருகே இருந்த CCTVயில் சக மாணவர்களுடன் மாணவன் ஆதித்யா சாலையில் நடந்து சென்றது பதிவாகி இருந்தது. மேலும் தந்தை இறக்கிவிட்டதும் பள்ளிக்குள் செல்லாமல் பையில் வைத்திருந்த வேறு உடையை மாற்றிக்கொண்டு சென்றது தெரிய வந்தது. அந்த மாணவர்களுடன் தகராறு ஏற்பட்டு மாணவன் ஆதித்யா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தி ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த பசங்களை ரவுண்டு கட்டி அடிச்சாங்கல்ல, அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதில் எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணுவீங்க, எத்தனை பேர்த்த என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாம விசாரணை முடிஞ்சாதான் சொல்ல முடியும். இப்போ எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவனை ஆதி யார் அடிச்சாங்க, ஏன் அடிச்சாங்க, என்னன்னு விசாரணைக்கு அப்புறம் தெரியும். விசாரணை கம்ப்ளைண்ட்ல கொண்டு வந்தாச்சு. பாத்துட்டாரு. நீங்க அவர்கிட்ட பேசவே கிடையாது. அவர் அட்வொகேட் 2 வாட்டி 3 வாட்டி ஏன் அவங்க 10 பேர்த்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணனும்னா உங்களால முடிய மாட்டேங்குது. அம்மா எல்லாத்தையுமே பண்ணலாம். விசாரிக்கவே ஆரம்பிக்கலையம்மா. எவ்வேறு கூடாம 10 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணுங்க, 20 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணுங்க. இச்சம்பவம் தொடர்பாக 2 மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். உயிரிழந்த ஆதித்யா பயின்ற அதே பள்ளியில் மற்றொரு பிரிவில் +2 பயிலும் மாணவர்களுக்கும் ஆதித்யாவிற்கும் மாணவிகளுடன் பேசுவது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. தங்களது வகுப்பு மாணவிகளுடன் ஆதித்யா பேசக்கூடாது என மாணவர்கள் ஆதித்யாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் மாணவர்கள் தாக்கியதில் ஆதித்யா உயிரிழந்தது உறுதியானது. இதனை அடுத்து ஈரோடு மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்த +2 மாணவர்கள் இருவரையும் ஈரோட்டில் இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் போலீசார் அடைத்தனர். +2 மாணவிகளிடம் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மாணவரை சக மாணவர்கள் கொன்றது ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.